இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33 வசனங்கள் 18 மற்றும் 19. Today's Bible verse: Behold, the eye of the Lord is on those who fear him, on those who hope in his mercy, to deliver their soul from death and to keep them alive in famine. Psalms 33 verses 18 and 19. காலை உணவு வேளை அது. மேசையில் தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கைகளில் மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் உணவு பாத்திரங்களில் உணவு ஏதும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் எழுந்து நின்று, பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு, அன்புள்ள பிதாவே, நீர் தரப்போகிற உணவுக்காக ஸ்தோத்திரம் என்று ஜெபித்தார். எல்லோரும் ஆமேன் என்றபோது கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் ரொட்டி கடைக்காரர் அங்கு நின்றிருந்தார். ஐயா, இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. இங்கே பிள்ளைகளுக்கு காலை உணவு இல்லை என்று ஒரு நினைப்பு ஏனோ திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. 2 மணிக்கு எழுந்து ரொட்டி செய்தேன், கொண்டு வந்திருக்கிறேன் என்று ரொட்டிகளை கொடுத்தார். மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இந்த முறை பால்காரர் உள்ளே வந்தார். ஐயா, பால் வண்டி பழுதடைந்து விடுதி முன் நிற்கிறது. பாலை இறக்கினால்தான் அதை சரி செய்ய முடியும். பாத்திரம் தாருங்கள், பாலை பிடித்து தருகிறேன், பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்றார். ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறதா? தம்மை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதாகமத்தில் இதேபோல் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு சமயம் இஸ்ரவேல் தேசத்திலும் அருகே இருந்த தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஏனென்றால் அப்பகுதிகளில் மழை பெய்யவில்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகில் இருந்த சீதோனிய நாட்டில் சாரிபாத் என்னும் ஊரில் ஒரு பெண் இருந்தாள். பஞ்சத்தால் எல்லோரும் பாதிக்கப்பட்டது போல அவளும் பாதிக்கப்பட்டாள். ஒரு நாள் அவளிடம் ஒருவர், எனக்கு சாப்பாடு கொண்டு வா என்றார். அவர் இஸ்ரவேலில் இருந்து வந்த எலியா தீர்க்கதரிசி. வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம்தான் இருக்கிறது என்று அவள் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொன்னாள். அப்போது எலியா, முதலில் எனக்கு கொண்டு வா, இந்த பஞ்சம் தீரும் வரை உன் பானையில் இருந்து மாவு குறையாது, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறையாது என்றார். அப்படியே நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண் தூர தேசத்தில் இருக்கிறாள் என்பதை ஆண்டவர் பார்த்தார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. தமக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய கண் பார்க்கிறது. அவளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்பினார். தேவனே அந்த உதவியை செய்கிறார் என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து தீர்க்கதரிசியை அந்த பெண் இருந்த ஊருக்கு அனுப்பியிருக்கிறார். அங்கே வந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த பெண்ணுக்கு தேவையானவற்றை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவனிடம் சொல்லுங்கள். உங்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் மனிதரிடம் எடுத்துச் செல்லாதீர்கள். அதில் எந்த பலனும் இல்லை. அவர்களால் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்ய முடியாது. தேவன் மாத்திரமே உங்களுக்கு உதவ முடியும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.